அதிமுகவினுடைய உயிரோட்டமே திமுக தான் அவர்களுக்கு எதிரி. அந்த திமுகவோடு கைகோர்ப்பதற்கு அந்த கட்சியை சில்லு சில்லாக உடைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பதற்கு அணியமாகிவிட்டார். நேற்றைக்கு இன்றைக்கு மிகுந்த ஆச்சரியம். விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழியில் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். இந்த கூடைப்பந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பந்தம் வருகிறது என்பதை வெளிப்படையாக அறிவிப்பது போல இருந்தது. ஆகவே பாஜக என்கிற மதவாத சக்தியை நோக்கி திமுக இன்றைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அவர்கள் இணைவார்கள். அதற்கு திமுக தயாராகிவிட்டது. அதிகாரம் இல்லாமல் கொள்ளை அடிக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. தாவேக இந்த எல்லா சக்திகளை தன்னந்தனியாக எதிர்கொண்டு 39.2% ஓட்டை 34.92% ஓட்டை நடந்து முடிந்த தேர்தலில் தனியாக நின்று வாங்கி இருக்கிறது. திமுக 26 கட்சிகள், 200 சாதி குழுக்கள், பல்லாயிரம் கோடிகள் செலவழித்தும் இன்றைக்கு அவர்கள் தோற்று போனார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து திமுக மீளவில்லை. திமுக மீளாது. மோகனை போன்ற மாவட்ட செயலாளர்கள் செயல்பட இருக்கும் வரை திமுக தமிழ்நாட்டில் உயிர் வாழ்வதற்கு சிரமப்பட வேண்டியதற்கும் இன்றும் விஜய் தான், நாளையும் விஜய் தான், நாளை மறுநாளும் விஜய் தான்.